2050 ஆரம்பத்திலே 10 மில்லியனுக்கு மேற்பட்டவர்கள் இருக்கக்கூடாது. அது அந்த ஆரம்பத்திற்குள் 10 மில்லியன் மக்கள் தான் இருக்க வேண்டும் என்ற சட்டத்தை அவர்கள் இயற்றுவதற்கு ஆரம்பித்து முன்மொழிந்து அது தோற்று போயிருக்கிறது. ஆயுதங்களுக்கு தேவையான உதிரிப்பாகங்களை செய்து கொடுப்பதிலே சுவிட்சர்லாந்து அதிகமாக நாட்டம் காட்டிக் கொண்டிருக்கிறது. சுவிட்சர்லாந்திலே சூரிச் மாநகரத்திலே பெரும் கொடோனாக இருக்கின்ற அந்த பெரிய சுரங்க அறைகளிலே அந்த யூதர்களுடைய தங்கங்கள் பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதாவது இந்த பணத்தை பாதுகாப்பது போல அவர்களுடைய தங்கங்களும் பாதுகாக்கப்பட்டு இருக்கிறது என்று. வணக்கம் லங்காபோர் ஊடக நேயர்களே, மீண்டும் ஒரு சிறப்பு சுவிஸ் செய்தியோடு இலங்கையன். இந்த செய்தி சுவிட்சர்லாந்திலே எஸ்பி கட்சி பல செய்திகளையும் பல ஒலி நாடாக்களையும் போட்டுக் கொண்டிருந்தார்கள். அதாவது 2050 10 மில்லியனுக்கு மேற்பட்ட சனத்தொகை இருக்கக்கூடாது, அதை தடை செய்வதாகவும் அதற்குள் கட்டுப்படுத்துவதற்காக வெளிநாட்டவர்களை உள்ளே வருகின்ற வெளிநாட்டவர்களையும் வேலை வாய்ப்புக்கு வருபவர்களையும் அகதியாக வருபவர்களுடைய சட்டத்தையும் இறுக்கமாக கொண்டு வர வேண்டும். அந்த 2050 தொடுகின்ற பொழுது 10 மில்லியன் மக்கள் தான் இங்கே சுவிட்சர்லாந்து நாட்டிலே இருக்க வேண்டும் என்பதை சுவிட்சர்லாந்திலே இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சுவிஸ் மக்கள், சுவிஸ் பரம்பரைகள் அதைவிட வெளிநாட்டவர்களிலே கிட்டத்தட்ட 35% மேற்பட்டவர்கள் பிரஜா உரிமை பெற்றிருக்கிறார்கள். அதைவிட வேலை வாய்ப்புகளுக்காக வந்தவர்கள் என்று கிட்டத்தட்ட 50% அப்படி இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதே வேளையில் ஈழத்தமிழர்களும் அதிகமாக இருக்கிறார்கள். எஸ்பி கட்சியை எடுத்துக்கொள்கின்ற பொழுது அதிலே அதிகமாக வெளிநாட்டவர்கள் அந்த கட்சியிலே அங்கம் வகிக்கிறார்கள். காரணம், வெளிநாட்டவர்களுக்கு ஆதரவான கட்சி என்று கூறிக்கொண்டு பல ஈழத்தமிழர்களாக இருக்கட்டும், இலங்கையர்களாக இருக்கட்டும், வேறு நாட்டவர்களாக இருக்கட்டும், வெளிநாட்டவர்கள் அதுவும் அதிகமாக அகதிகளாக வந்து தஞ்சம் புகுந்து இந்த சுவிஸ் நாட்டு மக்களால் ஆதரிக்கப்பட்டவர்கள் தான் அதனையும் எதிர்த்து கொண்டிருப்பவர்கள். அவர்கள் 10 மில்லியனுக்கு மேற்பட்டு வருவதில் எந்தவித பிரச்சனையும் இல்லை, ஆனால் கட்டாயம் இது தோற்கடிக்கப்பட வேண்டும் என்று அந்த எஸ்பிபி கட்சிக்கு எதிராக நின்று 56.4 வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள். அதே வேளையிலே எஸ்பிபி கட்சிக்கு ஆதரவாக 46.4 வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள். பெரிய வித்தியாசம் இல்லை, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6% அண்டி பகுதியிலே தான் இது வெற்றி பெற்றிருக்கிறது. அதே வேளையிலே எஸ்பிபி கட்சியிலே அதிகமாக 99% அதாவது ஒரிஜினல், அதாவது பரம்பரை சுவிஸ் மக்கள் தான் அதிலே அங்கம் வகிக்கிறார்கள் எஸ்பிபி கட்சியிலே. ஆனால் அதிலே வெளிநாட்டவர்கள் இல்லை என்பதால் வெளிநாட்டவர்கள் இங்கே எஸ்பி கட்சியோடு சேர்ந்து அதற்கு எதிராக வாக்களித்தவர்கள் என்பதால் இவர்கள் வெற்றி பெறக்கூடியதாக இருந்திருக்கிறது. இருந்தாலும் கூட இனிமேல் காலகட்டங்களிலே இந்த தோற்கடிக்கதன் பிற்பாடு சட்டங்களை புதிதாக கொண்டு வரப்போகிறார்கள். இறுக்கமான சட்டங்கள், முழுமையான ஆழமான விசாரணைகள், அதாவது அகதிகள் அந்தஸ்து கோருகின்றவர்களுக்கு ஆழமான விசாரணைகள், அதைவிட பல ஆதாரங்களை கேட்டுத்தான் அதனை அகதி அந்தஸ்து அனுமதிக்கப்படுமாக இருக்கிறது. இல்லையேல் அவர்களை 2-3 கட்டங்களாக அந்த அகதி முகாம்களிலே அடுத்த அகதி முகாம், குடியிருப்பு போன்ற அகதி முகாம், இப்படி 2-3 இடங்களிலே அவர்கள் மாற்றப்படுவார்கள். அந்த மாற்றப்படுகின்ற பொழுது முதலாவது இடத்திலேயே வைத்து விசாரித்து உடனடியாக அவர்களை நிராகரித்து கட்டும் சட்டமாக இறுக்கமாக கொண்டு வரப்போகின்றார்கள் இனிமேல். அதாவது தோற்கடித்ததன் பிற்பாடு அவர்கள் மற்ற அந்த யுத்தியை கடைபிடிப்பார்கள் என்பதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை. அதாவது இந்த வாக்கெடுப்பிலே வெளிநாட்டவர்களுக்கு ஆதரவாக இருக்கின்றோம் என்று பேசிக்கொண்டிருக்கின்ற வெளிநாட்டு பிரஜா உரிமைகள் பெற்ற வெளிநாட்டு மக்களால் வெளிநாட்டு அந்த கட்சியினே அங்கம் வகிக்கின்ற அந்த குழுவோடு சேர்ந்து இவர்கள் எதிர்த்து நின்றதன் காரணத்தினால் நிச்சயமாக அவர்கள் வெளிநாட்டவர்கள் மீது மேலும் மேலும் ஆத்திரமும்
மேலும் மேலும் இறுக்கமான அந்த சட்டங்களையும் கொண்டு வரப்போகின்றார்கள் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அதிலே காரணம் பல செய்திகளை போட்டிருந்தார்கள், அதாவது செய்திகளை வெளியிட்டிருந்தார்கள், பிரசுரித்திருந்தார்கள், பல பேட்டிகளை கொடுத்திருந்தார்கள். அந்த பேட்டிகளிலே குறிப்பாக அவர்கள் நோக்கி இருக்கின்ற பிரச்சனை, தங்களுடைய வெளிநாட்டுக்கு உல்லாச பிரயாணியாக செல்வதாக இருந்தால் இளைஞர்கள், அதை விட வேலை வாய்ப்புக்கு அதிக வேலை இடம், அதாவது அந்த வேலை பெறுகின்றவர்கள், அதாவது வேலை செய்கின்றவர்களுடைய அளவு குறைகின்ற பொழுது வேலைக்கு தேவைப்படுகின்றவர்கள் அதிகரிப்பார்கள். அதனால் வெளிநாட்டிலிருந்து அந்த வெளிநாட்டவர்கள் எடுக்காவிட்டால் பல வெற்றிடங்கள் ஏற்படும், அதனால் நிறுவனங்கள் பூட்டப்படும், நிறுவனங்களிலே இயங்க முடியாது என்ற நிறுவனங்கள் பூட்டப்படும், நஷ்டத்தை அண்டி செல்லும் என்றொரு நோக்கத்தோடும் அவர்கள் பேசியிருந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அப்படி அவர்கள் பேசிய அந்த வார்த்தை பிரயோகங்களும் இந்த முழுமையாக சுவிட்சர்லாந்து நாட்டையும், சுவிட்சர்லாந்து நாட்டில் இருக்கின்ற அந்த பரம்பரையை காப்பாற்ற வேண்டும், சுவிஸ் தேசியம், அவர்களுடைய சுய உரிமை, அவர்களுடைய பரம்பரை, கலப்பு இனமில்லாத பரம்பரை என்று நோக்கி செல்பவர்களுக்கு ஒரு செருப்படியாக இது விழுந்திருக்கிறது. அதுவும் எஸ்பி கட்சி எனப்படுகின்ற வெளிநாட்டவர்களுக்கு ஆதரவான கட்சியில இருக்கின்ற வெளிநாட்டவர்கள்லாம் அதிகமாக அதை எதிர்த்து கொண்டிருந்திருக்கிறார்கள். இது மேலும் மேலும் வெளிநாட்டவர்களுக்கு ஒரு எதிர்ப்பலையை ஏற்படுத்தும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் வருகின்ற காலகட்டங்களில் இப்பொழுது இந்த வாக்கிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஒரு சிறிய வித்தியாசம் தான் இருக்கிறது. அப்படி பார்க்க போனால் அதிகமான சுவிஸ் நாட்டவர்கள், அதிலே உள்ளே வெளிநாட்டவர்கள் வரக்கூடாது, குறிப்பிட்ட அளவு இருப்பதுதான் வெளிநாட்டு, அதாவது சுவிட்சர்லாந்திற்கு நல்லம், அவர்களுடைய சுவிட்சர்லாந்தினுடைய வருங்காலத்திற்கு நல்லம், சுவிட்சர்லாந்தில் இருக்கின்ற மக்கள், அது வெளிநாட்டவர்களாக இருக்கட்டும், சுவிஸ் நாட்டவர்களாக இருக்கட்டும், அவர்களுக்கு சால சிறந்தது, அதே வழியிலே அவர்களுக்கு நன்மை பயக்கும். நாங்கள் அனைத்து விடயங்களையும் நாங்கள் பேசி தீர்த்து கொள்ள முடியும். சில வேளைகளிலே வேலைக்கு ஆட்பற்றாக்குறை இருந்தால் நிச்சயமாக அவர்கள் ஒரு சட்டத்தை இயற்றி ஒரு குறிப்பிட்ட தொகையினரை ஒரு குறிப்பிட்ட விசாவினூடாக, குறிப்பிட்ட ஆண்டுகளினூடாக பிரஜா உரிமை கொடுக்காமல் அல்லது வேறு வழிகளிலே அவர்கள் அந்த வேலைக்கு அமர்த்தி அந்த வேலை வெற்றிடங்களை நிரப்புகின்ற அளவிற்கு அவர்களுடைய யுத்திகளும் அவர்களுடைய ஆலோசனைகளும் சென்று கொண்டிருந்தது. இருந்தாலும் கூட இனிமேல் காலகட்டங்களிலே இப்படியான பல எதிர்ப்புகள், அதாவது 2050 ஆண்டு ஆரம்பத்திலே 10 மில்லியனுக்கு மேற்பட்டவர்கள் இருக்கக்கூடாது, அது அந்த ஆரம்பத்துக்குள் 10 மில்லியன் மக்கள் தான் இருக்க வேண்டும் என்ற சட்டத்தை அவர்கள் இயற்றுவதற்கு ஆரம்பித்து முன்மொழிந்து அது தோற்று போயிருக்கிறது. இருந்தாலும் கூட அந்த சட்டத்தை இயற்றாமலே அவர்கள் அந்த அளவிற்கு அந்த மக்களுடைய தொகையை, வேலை வாய்ப்பு கொடுக்கின்ற தொகை, அகதிகளை உள்ளே எடுக்கின்ற தொகையிலே இருந்து அவர்கள் நிச்சயமாக கட்டுப்படுத்துகின்ற அளவிற்கு அவர்கள் செய்வார்கள். அந்த எஸ்பிபி கட்சியாக இருக்கட்டும், சுவிஸிலே அந்த 10 மில்லியன் என்ற அந்த முன்மொழிவுக்கு ஆதரவாக இருக்கின்றவர்கள் நிச்சயமாக அதிகாரிகளாக இருக்கட்டும், அதற்கு கீழே இருப்பவர்களாக இருக்கட்டும், அதை நோக்காக கொண்டு நிச்சயமாக இது தோற்கடிக்கப்பட்டாலும் அவர்கள் அதனை செய்தே தீருவார்கள் என்று நாங்கள் நிச்சயமாக நம்ப முடியும். சுவிட்சர்லாந்து நாடு நாங்கள் பார்க்கின்ற வகையிலே ஐநா மன்றம் என்று பல விடயங்கள் சமாதானம் தொடர்பாக இருந்தாலும் கூட அதிகமாக சுவிட்சர்லாந்திலே இருக்கின்ற வியாபாரத்திலே ஆயுத உற்பத்தி, ஆயுத ஏற்றுமதி பெரிய பெரிய தொழிற்சாலைகளாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதாவது ஆயுத உற்பத்தி என்றால் ஆயுதங்களுக்கு தேவையான உதிரிப்பாகங்களை செய்து கொடுப்பதிலே சுவிட்சர்லாந்து அதிகமாக நாட்டம் காட்டிக் கொண்டிருக்கிறது. அதே வேளையிலே அதிகமாக அதனால் அவர்கள் பல பில்லியன் கணக்கில் அவர்கள் வருமானத்தை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது வெளிப்படையாகத்தான் ஒரு சமாதான நாடாக பார்த்தாலும் இப்படியான போருக்கு உதவக்கூடிய, உலகளாவிய ரீதியிலே போரை தூண்டக்கூடிய ஆயுத அந்த உதிரிப்பாகங்களை செய்வதிலும் அது ஒரு பக்கம் தன்னுடைய நகர்வை காட்டி கொண்டிருக்கிறது. காரணம், உலகளாவிய ரீதியிலே விலை அதிகமாக வியாபாரமாகுவதும்
அதிகமாக தேவைப்படுகிறதும் அந்த ஆயுதங்களாக இருக்கிறது. அதுக்கான உதிரிப்பாகங்களை இவர் புத்திகாலித்தனமாக இவர்கள் செய்வதன் காரணத்தினால் அந்த உதிரிப்பாகங்களை பல நாடுகளுக்கு, சைனாவுக்கு கூட, சீனாவுக்கு கூட அவர்கள் ஏற்றுமதி செய்கின்ற அளவிற்கு அந்த தரமான உதிரிப்பாகங்கள் இருப்பதாக கூறப்படுகிறது. அது அருகிலே இருக்கின்ற எத்தனையோ ஆயுதங்களை செய்கின்ற அமெரிக்காவாக இருக்கட்டும், ஐரோப்பாவாக இருக்கட்டும், ஆஸ்திரேலியாவாக இருக்கட்டும், ஆசிய நாடுகளாக இருக்கட்டும், இவர்களும் இவர்களிடத்தில் அந்த உதிரிப்பாகங்களை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதில் நாங்கள் அறியக்கூடிய செய்திகளாக இருக்கிறது. அப்படி ஒரு மன நோக்கத்தோடு, மனநிலையோடு இருக்கின்றவர்கள் நிச்சயமாக அமைதியையும் விரும்புவார்கள். அதே வேளையிலே அந்த தாங்கள் நினைத்த தங்களுடைய நாட்டை காப்பாற்றுவதற்காக சட்டத்துக்கு விரோதமாக இல்லாமல் சட்டத்துக்கு விரோதமான செயற்களை மறைமுகமாக செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதே வேளையில இன்னொரு விடயத்தை நாங்கள் உதாரணமாக கூற முடியும். அதற்கு கள்ள நாணயங்கள், அதாவது கள்ள சேமிப்புகள், அதாவது இன்லீகலான வங்கிகளிலே பல வங்கிகள், லிக்சன்ஸ்டைன் என்று கூறப்படுகின்ற மன்னராட்சி, சுவிட்சர்லாந்தில் இருக்கின்ற மன்னராட்சி நாட்டிலே கூட பல வங்கிகளிலே இந்தியாவிலிருந்து, அமெரிக்காவிலிருந்து, பல ஆப்பிரிக்காவிலிருந்து பலர் தங்களுடைய பணங்களை, அந்த கள்ளப்பணங்களை இங்கே சேமித்து வைத்திருக்கிறார்கள். சுவிஸ் பேங்க் என்று கூறுவார்கள். அது அனைவருக்கும் தெரிந்தபடியே இருந்தாலும் கூட அமெரிக்காவிலும் ஒரு பகுதியில் அது சட்டத்துக்கு மாறாக அது சட்டபூர்வமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போல சுவிட்சர்லாந்து நாட்டிலேயும் அந்த கள்ள மணிகளை, கள்ள பணங்களை, தவறாக உழைத்த அந்த பணங்களை இந்த சுவிட்சர்லாந்து நாட்டிலே அந்த பணத்தினால் பெரும் கோடீஸ்வரர்களாக தனியார் வங்கிகள் மாறியிருக்கிறது. அதே வேளையில் அரச வங்கிகள் கூட பலருடைய பணங்களை, நகைகளை இங்கே பதுக்கி வைத்திருக்கிறார்கள். நகை என்று கூறுகின்ற பொழுது யூதர்களுடைய நகை, தங்கங்கள், தங்க கட்டிகள் பெரிய சுரங்கத்தினூடாக பாதுகாக்கப்படுகிறது சுவிட்சர்லாந்திலே என்று கூட ஒரு கதை இருக்கிறது. சுவிட்சர்லாந்திலே சூரிச் மாநகரத்திலே பெரும் கொடோனாக இருக்கின்ற அந்த பெரிய சுரங்க அறைகளிலே அந்த யூதர்களுடைய தங்கங்கள் பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதாவது இந்த பணத்தை பாதுகாப்பது போல அவர்களுடைய தங்கங்களும் பாதுகாக்கப்பட்டு இருக்கிறது என்று உத்தியோகபூர்வமற்ற, ஆதாரமற்ற செய்திகள் கூறுகின்றன. அது சரியாக கூட இருக்கலாம். காரணம், சுவிட்சர்லாந்து நாட்டிலே யூதர்களுக்கு பெரும்பான பிரத்யேகமான சட்டங்கள் இருக்கின்றன, வணக்க முறைப்பாடுகள் இருக்கின்றன, வணக்க தலங்கள் இருக்கின்றன. அவர்கள் இருக்கின்ற இடங்களிலே இரவு ஒரு குறிப்பிட்ட நேரத்தின் பிற்பாடு வாகனங்கள் செல்லாது தடுக்கக்கூடிய அளவுக்கு சட்டம் இருக்கிறது. அப்படி யூதர்களுக்கு பெரிய பெரிய வர்த்தகர்கள், பெரிய பெரிய பணக்காரர்கள் இருப்பதன் காரணத்தினால், பெரிய பெரிய டைமண்ட் வைர வியாபாரிகள் இருக்கின்ற காரணத்தினால் அவர்களுடைய ஆதரவும் அவர்களுடைய பணமும் வருமானமும் இங்கே சுவிட்சர்லாந்து நாட்டுக்கு தேவைப்படுகின்ற காரணத்தினால் அவர்களுக்கு கண்ணை மூடிக்கொண்டு சில சலுகைகளை பெற்று கொடுக்கப்பட்டிருக்கிறது, சுவிஸ் அரசாங்கம் கொடுத்திருக்கிறது. அந்த வகையிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக சுவிட்சர்லாந்து நாட்டிலே இன்லீகலாக பல விடயங்கள் நடந்து கொண்டிருந்தாலும் அதே வழியிலே சமாதான புறாவாகவும் இந்த சுவிட்சர்லாந்து நாடு இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே தான் அவர்கள் தாங்கள் கடினமாக உழைத்த தங்களுடைய பணங்களை அல்லது சுவிட்சர்லாந்து நாட்டிலே உழைக்கின்ற மக்களுடைய பணங்களை, அது வெளிநாட்டவர்களாக இருக்கட்டும், சுவிட்சர்லாந்து நாட்டுவர்களாக இருக்கட்டும், அவர்கள் வரையறைக்கப்பட்டு 2050ஆம் ஆண்டுக்குள் 10 மில்லியனுக்கு மேற்பட்ட சனத்தொகை வேண்டாம் என்ற ஒரு வரையறையை கொண்டு வருவதற்கு அவர்கள் முயற்சி செய்தார்கள். அதற்கு எதிர்ப்பாக ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்கர்களுக்குத்தான் முதலிடம் அமெரிக்காவில் என்ற கொள்கையோடு இருப்பதன் காரணத்தினால், உதாரணத்துக்கு அவருடைய கொள்கையை இந்த எஸ்பிபி கட்சி ஆதரிக்கிறது, உதாரணம் காட்டி செய்து கொண்டிருக்கிறது, ட்ரம்மை போல் நடந்து கொண்டிருக்கிறது என்று உதாரணம் காட்டி அவருடைய புகைப்படத்தையும் பொறித்து பதாகைகளாக அந்த எதிர்ப்பை எஸ்பி கட்சி காட்டியிருந்தது. இருந்தாலும் கூட எஸ்பி கட்சி இங்கே வென்றது என்று கூற முடியாது. நாங்கள் முன்னைய இந்த பதிவிலே கூறியது போல சுவிட்சர்லாந்து மக்களுடைய மனிதாபிமான அடிப்படையிலே தான் இது வென்றிருக்கிறதே தவிர நிச்சயமாக அது அந்த முன்மொழிவுக்கு எதிராக தோற்கடிக்கப்பட்டிருக்கிறதை தவிர சுவிட்சர்லாந்து மக்கள் தான் அதிகமாக அதற்கு வாக்களித்திருக்கிறார்கள். காரணம், அவர்கள் மனிதநேயத்தை விரும்புகின்றவர்களாக இருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் 10 மில்லியன்
சனத்தொகைகளை தாண்டியும் பெறலாம். கஷ்டப்படுகின்றவர்கள், அகதிகளாக இருக்கின்றவர்கள், நிராகதியாக இருக்கின்றவர்கள், நிற்கதியாக இருக்கின்றவர்கள், சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் அகதிகளாக இருக்கின்றவர்கள், போரினால் பாதிக்கப்பட்டவர்கள், மேலும் மேலும் அவர்களுக்கு சுவிட்சர்லாந்து நாட்டு உதவி செய்ய வேண்டும் என்று இளகிய மனம் படைத்த இந்த சுவிட்சர்லாந்து மக்கள் அதிகமானவர்கள் வாக்களித்ததன் காரணத்தினால்தான் இந்த எதிர்ப்பு வெற்றி பெற்றிருக்கிறதே தவிர நிச்சயமாக வெளிநாட்டு ஆதரவாக இருக்கின்ற எஸ்பி கட்சிக்கு ஆதரவாக வைத்து அந்த கட்சிக்கு ஆதரவாக எஸ்பி கட்சிக்கு ஆதரவாக அந்த முன்மொழிவு தோற்கடிக்கப்படவில்லை. இது சுவிட்சர்லாந்து மக்கள் மனம் வைத்து சரி எஸ்பிபி கட்சி அதை ஆதரித்தாலும் கூட அதே வேளையிலே எஸ்பிபி கட்சி ஆதரித்தாலும் கூட அதே வேளையிலே நாங்கள் மனச்சாட்சியோடு மற்ற மனிதர்களை மனிதாபிமானமாக பார்த்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் அந்த சுவிட்சர்லாந்து மக்களினுடைய போட்ட பிச்சை என்றுதான் கூற வேண்டும். அதற்காக எஸ்பி கட்சி இதற்கு மார்பு தட்டி பதாகைகளை வைத்து புலம்பெயர்ந்திருக்கின்ற எங்களுடைய ஈழத்தமிழர்கள் அதிலே இருக்கின்ற அந்த பிரமுகர்கள் போட்டோக்களை போடுவதில் எந்தவித பிரயோசனம் இல்லை. இது சுவிட்சர்லாந்து மக்களால் ஏற்படுத்தப்பட்ட விடயமே தவிர எஸ்பி கட்சியால் ஏற்படுத்தப்பட்ட விடயம் அல்ல. அவர்கள் அதற்கு எதிராக வாக்களிக்க தூண்டினார்களே தவிர அவர்களுடைய எதிர்ப்பை முழுமையாக அனைவரும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதுதான் ஒட்டுமொத்தமாக நாங்கள் முழுமையாக கூறக்கூடிய விடயம். அதே வழியில் எஸ்பி கட்சி கூட அந்த வெளிநாட்டவர்கள் பதாகைகளை தூக்கி அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த காரணமும் தன்னலமே தவிர பொதுநலமல்ல. சுவிட்சர்லாந்து நாட்டிலே அகதிகளாக எங்களுக்கு உதவி செய்த சுவிட்சர்லாந்து மக்களையும் நாட்டையும் காப்பாற்ற வேண்டியது நாங்கள். அந்த எஸ்பி கட்சி தான் அந்த 10 மில்லியனுக்கு உட்பட்ட மக்கள் இருக்க வேண்டும் என்று கூற வேண்டுமே தவிர எஸ்பிபி கட்சி அல்ல. இருந்தாலும் அதற்கு எதிர்ப்பு ஒரு மனச்சாட்சி இல்லாமல், ஒரு நன்றி கடன் இல்லாமல், ஒரு நன்றி இல்லாமல் சுவிஸ் மக்களுக்கு எஸ்பி கட்சி செய்த துரோகமாகத்தான் இந்த எஸ்பி கட்சியினர் அந்த எஸ்பி கட்சியில் இருக்கின்ற ஈழத்தமிழர்களாக இருக்கட்டும், வெளிநாட்டுகளாக இருக்கட்டும், குர்திஸ் இனத்தவர்களாக இருக்கட்டும், அல்லது துர்க்கிஸ் அல்லது யூகோஸ்லாவியா இனத்தை சேர்ந்தவர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அவர்கள் இங்கே பிரஜா உரிமையை எடுத்துக்கொண்டுதான் இவற்றை செய்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலே நாங்கள் அதனை பார்த்து மனதார பேசுவதாக இருந்தால் அவர்களுக்கு கூட தெரியும் அவர்கள் தங்களுடைய சொந்த நலனுக்காகவும் பெயர் புகழுக்காகவும் தங்களுடைய வியாபாரத்தை பெருக்குவதற்காகவும் தான் இந்த சுவிட்சர்லாந்து நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய வியாபாரம் தோற்று போய்விடும், தங்களுடைய வியாபாரம் அல்லது அரசியல் வியாபாரம் தங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்திவிடும் என்ற ஒரு தன்னலத்தோடு தான் அவர்கள் இயங்குகின்றார்களே தவிர பொதுநலத்தோடு அல்ல அல்ல அல்ல. தொடர்ந்து இணைந்திருங்கள். இப்படியான சுவிஸ் செய்திகளை நடுநிலையாக எந்தவித பக்கச்சார்பும் இல்லாமல் நியாயமாக யதார்த்தமாக கேட்பதற்கு. நன்றி, வணக்கம். இலங்கையன், லங்காபூர் ஊடகம். சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க, இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை. அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது, விற்கிறது, இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசோக். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 07951464428. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காபூர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.